வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிறது மார்க்சியம் என்ற அறிவியல் அல்லது மார்க்சியம் எந்த வகையில் ஒரு அறிவியலாக உள்ளது என்பதை பற்றிய ஒரு ஆழமான புரிதலுக்காக பேச போகிறோம். இதே ஒரு கதையிலிருந்து நான் தொடங்குறேன். டிசம்பர் 25, 2025ஆம் ஆண்டு, அதுதான் இன்றைய நாள். இன்றைக்கு புதுச்சேரியில் மாலை 6 மணிக்கு ஒரு புத்தக அறிமுக கூட்டம், அங்கு நடக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் சார்பாக மார்க்சிய நூல்கள் அறிமுக கூட்டம் நடத்துகிறோம். இந்த மார்க்சிய நூல்களில் எது எது எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, புரட்சியில் பொருள் என்று தோழர் பாக்கு ராஜன் எழுதிய நூல், அதன் பிறகு காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்று தோழர் ஜீவபாரதி எழுதிய நூல். இந்த 2 நூல்களுமே 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டவை. மூன்றாவதாக மூலதனம் சிறு நூல்கள் என்பது மார்க்சுடைய மூலதனம் நூலிலிருந்து பகுதிகளை அல்லது வரிசையாக எடுத்து அதற்கான ஒரு அறிமுகம், கூடுதல் விளக்கங்களோடு சேர்த்து NCBH வெளியிட்ட சிறு நூல்கள். இதுவரைக்கும் 9 நூல்கள் வெளியாயிருக்கு. இந்த 3ஐ பற்றிய அறிமுக கூட்டம். இந்த அறிமுக கூட்டத்துக்கு நான் நெறியாள்கை செய்கிறது என்று திட்டம். அதை பற்றி யோசிக்கும் போது இந்த 3 நூலுக்கும் இடையிலான உறவு என்ன? புரட்சியில் பொருள் எழுதிய தோழர் பாக்குராஜனுடைய முந்தைய நூல் புரட்சியில் பகுத்தறிவு. அது எதை பற்றி பேசுதுன்னா, இயற்கை அறிவியல் அல்லது இயற்கையினுடைய வரலாறு. எப்படி இயற்கை அறிவியலினுடைய ஒவ்வொரு கட்டத்தில் வளர்ந்து வந்தது, இயற்பியல், வேதியியல், உயிரியல், பொருளாதாரம் பற்றியும் அவர் அதில் விளக்கிட்டு போறார். புரட்சியில் பொருள் என்ற நூல் மனித சமூகத்தினுடைய வரலாறு. உலகம் முழுவதிலும் மனித சமூகம் எப்படி ஆப்பிரிக்காவில் தோன்றி உலகம் முழுக்க பரவியது, பல்வேறு நாடுகளில், கண்டங்களில் எப்படி வளர்ச்சி கண்டது, இந்தியாவில் எப்படி வளர்ச்சி கண்டது, தமிழ்நாட்டில் என்று ஒரு முழுமையான பார்வையை கொடுக்கக்கூடிய நூல். இப்போ மூலதனம் இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொள்வது. மூலதனம் என்ற நூல் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை ஆய்வு செய்யக்கூடிய நூல். முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறை என்பது கடந்த 300-400 ஆண்டுகளில் தோன்றி வளர்ந்து இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறை. இப்ப இந்த 3 நூலையும் எப்படி இணைப்பது, 3 பொருண்மைகள் எப்படி இணைத்து சொல்வது என்ற ஒரு கேள்வி வரும்போது நான் என்ன யோசிச்சேன்? முதல்ல இயற்பியல் என்பது என்ன? இந்த பிரபஞ்சம் அல்லது அண்டம் தோன்றிய பிக் பேங் பெருவெடிப்பில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் உள்ள இயற்கை மாற்றங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியது. அது மிகச்சிறிய அளவில் உள்ள அணுக்கள், அடிப்படை துகள்கள், எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ்ல தொடங்கி அதில் தான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அல்லது அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய துகள்கள், இதெல்லாம் பேசுகிறாங்க. பூமி, சூரியன் அல்லது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது உலக அண்டத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் கூட்டங்கள், இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்யக்கூடியதா இயற்பியல் இருக்கு. இது உலகளாவியது. காலத்தால் எடுத்தோம் அப்படின்னா இந்த உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் முடிகிற வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை நுணுக்கமாக விவாதிக்கும். அதே போல ஒரு ஸ்கேல், ஒரு ஸ்பேஸ்ல பார்த்தோம்னாலும் சிறிய அளவிலிருந்து மிகப்பெரிய அளவு வரையிலான இயக்கத்தை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்குது. இது அடிப்படையான ஒரு அறிவியல். இதனுடைய விதிகள், இப்போ ஈர்ப்பு விதி அப்படின்னு சொன்னோம்னா அது உலகம் முழுக்க, பூமியில மட்டும் இல்லை, பூமியிலிருந்து இன்னொரு விண்வெளி மண்டலத்துக்கு போனாலும் அங்கேயும் அது செல்லுபடியாகும். இது போன்ற ஒளி பற்றிய ஐன்ஸ்டைனுடைய கோட்பாடு பூமியில் கண்டுபிடித்தால் எல்லா இடத்துலையும் அது செல்லுபடியாகும். இது இயற்பியலுக்கு அடுத்ததாக காலவரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, பிக் பேங் வரும்போது ஆற்றல், மிகப்பெரிய அளவு ஆற்றல், அதன் பிறகு இந்த அடிப்படை துகள்கள் மோதி 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 ஆற்றலிலிருந்து துகள்கள் உருவாகுது. துகள்கள் மோதி ஆற்றலாக மாறுகின்றன. இந்த பிக் பேங் என்பது 1360 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா, இந்த மூலக்கூறுகள், அணுக்கள் உருவாக்கம் என்பது ஒரு 600-700 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் முன்ன 800-900 கோடி ஆண்டுகள். இந்த மூலக்கூறுகள் எப்படி உருவாகின்றன, அவர்களுக்கு இடையிலான, அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான வினைகள் என்னென்ன, இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்வது வேதியியல் என்று இருக்கு. அதுல தனிமங்கள் வருது, கூட்டு பொருட்கள் வருது, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வருது. இதெல்லாம் அப்ப இது இயற்பியலுக்கு
இயற்பியலையும் தன்னுள் உள்ளடக்கியது. இயற்பியல் அல்லது இயற்பியலை அடிப்படையாக கொண்டு அதற்கு காலத்தால் பிற்பட்ட ஒரு பொறுமையை ஆய்வு செய்யக்கூடியதாக வேதியியல் இருக்கு. வேதியியலினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். பல்வேறு துறைகளில் இன்றைக்கு மட்டுமல்ல, முதலாளித்துவத்துக்கு முந்தைய அல்லது தொழில் புரட்சிக்கு முந்தைய சமூகங்களில் கூட வேதியியல் என்பது முக்கிய பாத்திரம் வகித்திருக்கு. துணிக்கு சாயம் போடுறது அல்லது உணவுப் பொருட்களை எப்படி பாதுகாப்பது என்று வேதியியல் பயன்பட்டிருக்கு. இன்றைக்கு அது இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு போயிருக்கு. மருத்துவத்துறையிலும் அது செயற்கை பொருட்கள் துறையிலும் வேதியியல் என்பது முக்கிய பாத்திரம் வகிக்குது. இதற்கு அடுத்தது என்ன எடுத்துக்கலாம்? உயிரியல். உயிரியல் என்பது என்ன? பூமியில் தோன்றிய உயிர்கள் தோன்றிய பிறகு ஒரு 400 கோடி ஆண்டுகளுக்கும் குறைவுதான், 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் ஒரு செல் உயிரினங்கள் தோன்றின. இந்த உயிரினங்கள் என்பவை இதை ஒரு பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், உயிர் வேதியியல். அந்த வேதி வினைகளின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உயிரியல் மூலக்கூறுகள் உருவாகின்றன. இந்த உயிரியல் என்பது எதை பேசுது? அது இந்த உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி. ஒரு செல் உயிரினத்திலிருந்து இன்றைக்கு மனிதர்கள் வரைக்கும் எப்படி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரின வகைகள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், இவர்களுடைய உடல் எப்படி செயல்படுது, இதுக்கு உள்ள நம்முடைய செரிமானம் எப்படி செயல்படுது, ஒரு டிஎன்ஏனுடைய மூலக்கூறு என்ன, இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதாக உயிரியல் இருக்கு. இப்போ உயிரியலுக்குள்ள வேதியியலின் அடித்தளத்தில் தான் உயிரியலை நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வேதியியலை விட இன்னும் சிக்கலான, இன்னும் புரிந்து கொள்வதற்கு சிரமமான, பல்வேறு வகையில் வேறுபடக்கூடிய, ஒரு ஆலமரத்துக்கும் ஒரு எரும மாட்டுக்கும் பொதுவான தன்மை இருக்குதா? இரண்டுமே உயிர் உள்ளதுதான். ஆனா ஆலமரத்துக்கு பொருந்தக்கூடிய விதிகள் எருமை மாட்டுக்கு அப்படியே பொருந்த முடியாது. இப்போ மனித உடல் அப்படின்னு எடுத்துட்டா, மனித உடலுக்கு பற்றி புரிந்து கொள்வதற்கு, அங்க வர்ற நோயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தனி படிப்பு, விலங்குகளுடைய உடலை புரிந்து கொள்வதற்கு தனி படிப்பு. ரெண்டுக்கும் பொதுத்தன்மை இருக்கு, ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நீங்கள் தனித்தனியாக ஆய்வு செய்யணும், தனித்தனியாக பரிசீலிக்கணும், தனித்தனியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது உயிரியல். முதல்ல நம்ம இயற்பியல் பார்த்தோம், அப்புறம் வேதியியல், அப்புறம் உயிரியல். இந்த மூன்றுமே காலத்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய பொருண்மையை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவை. ஆய்வு செய்வது என்னவோ எல்லாமே மனிதர்கள் தான் ஆய்வு செய்கிறாங்க. இப்போ மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறத எடுத்துப்போம். இது மனிதர்கள் தோன்றியது. மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் 4 லட்சம் ஆண்டுகள், நம்ம முன்னாடி கோடி ஆண்டுகள்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் பூமியில் மனிதர்களை போன்ற உயிரினங்கள் தோன்றியிருக்கு. அதனுடைய பரிணாம வளர்ச்சியில ஒரு சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்பவர்கள் தோன்றியிருக்காங்க. இப்ப இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்காங்க, அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கு என்பதெல்லாம் பார்ப்பது ஒரு மானுடவியல். மனித வாழ்க்கைக்குள்ள வரல, ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையும் அது கூட சேர்த்துக்குது. இதோடு இணைந்தது, அதற்கு பிற்பட்டது சமூகவியல். அதாவது பழைய மனித இனங்கள் எல்லாம் விட்டுடுங்க, மனித சமூகம், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மனித சமூகம் எங்கிருந்து தோன்றியது, விவசாயம் எப்படி உருவாச்சு, அதன் பிறகு கைத்தொழில் எப்படி உருவாச்சு, அரசுகள் எப்படி தோன்றியது, இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடியது சமூகவியல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அரசியல் பொருளாதாரம். பொருளாதாரம் என்பது இன்றைக்கு நாம் எதை பற்றி பேசுறோம்? அரிஸ்டாட்டிலும் பொருளாதாரம் பற்றி பேசியிருக்கார். ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் என்பது சந்தை பொருளாதாரத்தை ஆய்வு செய்வது. மார்க்சிய மொழியில் சொன்னால் முதலாளித்துவ பொருளாதாரத்தை ஆய்வு செய்வது. இதுல இந்த பொருளாதாரத்தை ஆய்வு செய்வது என்பது மனிதர்கள், அதாவது இந்த மானுடவியல் மூலமாகவும் சமூகவியல் மூலமாகவும் நாம் புரிந்து கொண்ட மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி முறையில் தங்களுக்குள் எப்படி உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், இங்கு சுரண்டல் எப்படி இருக்கிறது, இங்கு முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான வர்க்க போராட்டம் எப்படி நடக்கிறது, இதையெல்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த பொருளாதாரம் ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னோம்னா அது இயற்பியல் ஒரு அறிவியல் என்று சொல்வதிலிருந்து வேறுபட்டது. இயற்பியல் ஒரு அறிவியல் என்றால் அங்கு அப்சல்யூட் லாஸ், அறுதி விதிகள் என்பது செயல்படுது. அதே நேரத்தில் உயிரியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும்
தனித்தனி விதிகளை கண்டுபிடிக்கணும். அதற்கான பொது அம்சங்கள் இருக்கும். ஆனால் குறிப்பான ஆய்வுகளை வந்து நாம் கண்டறியணும். அந்த உயிரினங்களிலிருந்து சமூகவியலுக்கு வந்துட்டோம்னா ஒவ்வொரு வரலாற்று வளர்ச்சி கட்டம், ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு இடத்துக்குமான சிறப்பு கூறுகளை ஆய்வு செய்து புரிஞ்சுக்கணும். உலகம் முழுவதற்கும் பொது விதிகள் இல்லை என்பதை மார்க்ஸ் எங்கெல்ஸை வலியுறுத்துறாங்க. கார்ல் மார்க்ஸ் மூலதனம் நூலினுடைய முன்னுரையில் என்ன சொல்றாருன்னா, இந்த பொருளாதார விதிகளை அறிவியல் என்று சொல்லும்போது அதை இயற்பியல் விதிகளோடு சமப்படுத்தும் தவறை பொருளாதார அறிஞர்கள் செஞ்சிருக்காங்க. எப்போ? 18ஆம் நூற்றாண்டு. மார்க்ஸ் இப்படி இந்த விமர்சனத்தை வேறொரு இடத்துல வந்து மேற்கோள் காட்டுறாரு. அது சரின்னு சொல்றாரு. ஆனால் இந்த பொருளாதார அறிவியலை உயிரியலுக்கு சமமாக நம்ம கருதணும். அது எல்லா இடங்களுக்கும் எல்லா சமூக அமைப்புகளுக்கும் அப்படியே பொருந்தக்கூடியது கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலமரத்துக்கு பொருந்தக்கூடிய விதிகள் எருமை மாட்டுக்கு அப்படியே பொருந்தாது. எருமை மாட்டை நீங்க தனியா ஸ்டடி பண்ணணும். அதற்கு தனியாக நீங்க வந்து படிக்கணும். படிச்சுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே போல மார்க்சிய சமூகம் பற்றிய ஆய்வுகள் என்பவை சமூகவியல்ல வருது. இப்போ அதை ஒரு அறிவியல் என்று சொல்லும்போது அதற்கு உலகளாவிய எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய எல்லா சமூக அமைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய விதிகள் இருக்க முடியாது. உயிரியலுக்கே இல்லாத போது சமூகவியலுக்கு எப்படி இருக்க முடியும்? இப்போ சமூகவியலை பொறுத்த வரைக்கும் பருண்மையான நிலைமைகளை பற்றிய பருண்மையான ஆய்வு என்று லெனின் சொன்னது மிக மிக முக்கியமானது. இதுதான் இயக்கவியல் பொருள்முதல்வாதத்தின் உயிர் நாடி, உயிர் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்சியம் ஒரு அறிவியல் அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லும்போது அது எந்த பொருளில் சொல்கிறோம் என்றால், இயற்பியலும் ஒரு அறிவியல், வேதியியலும் ஒரு அறிவியல், உயிரியலும் ஒரு அறிவியல், மானுடவியலும் ஒரு அறிவியல், சமூகவியலும் ஒரு அறிவியல், பொருளாதாரமும் ஒரு அறிவியல். இப்போ மார்க்சியம் என்பது எதை தழுவி நிற்குது? அரசியல் பொருளாதாரத்தையும் பெரும்பாலும் சமூகவியலையும் ஓரளவு மானுடவியலையும் தழுவி நிற்குது. இப்போ அதற்கு முன்னாடி இயற்பியல், வேதியியல், உயிரியல் பற்றி அதை பயன்படுத்துறாங்க. இந்த விதிகள் சமூகத்துக்கு நாம் கண்டுபிடித்த இயக்கவியல் விதிகள் இயற்கை அறிவியலுக்கு பொருந்துமா என்று ஏங்கல்ஸ் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அதை எப்படி அங்கு பொருத்துவது? விதிகளை அங்கு போய் பொருத்தணும். அப்படியே வந்து அந்த விதி இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் அடிப்படையான விஷயம். இப்போ நாம் மையமாக பார்ப்பது மார்க்சியம் ஒரு அறிவியல் என்று சொல்லும்போது அது இயற்பியலிலிருந்து வேறுபட்ட காலத்தால் பிற்பட்ட ஒரு பொருண்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு அறிவியல். அது இன்னும் சிக்கலான, அதாவது அடிப்படை அல்லாத சிக்கலான அமைப்புகளை பற்றி ஆய்வு செய்கிறது. அதற்கு உலகளாவிய எல்லா இடத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விதிகளை வகுக்க முடியாது. இயற்பியலுக்கும் உயிரியலுக்கும் உள்ள வேறுபாடை போன்றதுதான் உயிரியலுக்கும் சமூகவியலுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ சமூகவியல் என்பது மிகவும் சிக்கலானது. அதற்கு கடுமையான கற்றலும் ஆய்வும் மூலமாகத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் என்ற வகையில் மார்க்சியத்தை அறிவியல் என்று சொல்வதில் எந்த தவறும் இருக்காது. அப்படி இல்லாமல் ஒரு தட்டையான புரிதலில் மார்க்சியம் ஒரு அறிவியல் என்று சொன்னால் பல தவறான வழிநடத்தல்களுக்கு கொண்டு போய்விடும் என்பதை கூறுவதற்குத்தான் இந்த காணொளி. நன்றி.